உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி. சின்ன நெல்லிக்காயை வச்சு செய்யக்கூடிய நெல்லிக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் மரத்துலேருந்து காய் பறிச்சுட்டு வந்துடலாம். இந்த மரம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக எங்கே வேணாலும் வச்சு வளர்க்கலாம். கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுனாவே போதும். சீசனில் வாது ஃபுல்லாகவே காயாக இருக்கும். இது பறிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து பறிக்கணும். கை பட்டுருச்சுன்னா எல்லாமே அப்படியே விழுந்துடும். நம்மளுக்கு தேவையானதை மட்டும் பறிப்போம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் நல்லா பழுத்தது, சின்னதாக இருக்கிறது இன்னும் பிஞ்சு. இனி நம்ம எடுத்துகிட்டு போய் செய்ய ஆரம்பிக்கலாம். தேவையான பொருட்கள்: நம்ம எடுத்துகிட்டு வந்த 1 கப் நெல்லிக்காயை நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, தேவைக்கேற்ப வரமிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை, உப்பு, மஞ்சத்தூள், ஆயில், கடுகு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காயை உள்ளே சேர்த்து இதில் 1லேருந்து 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை விட்டு நல்லா கரைச்சி எடுக்கலாம். அதனோட விதை தனியாக, அதனோட ஸ்கின் தனியாக எடுக்கணும். இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதனோட ஸ்கின் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். அதனோட சீட்ஸ் எல்லாம் நம்ம தனியாக வச்சிடலாம். சீட்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து ஒரு பேன் சூடானதும் 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு லைட்டாக செவந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது பெரிய வெங்காயத்தை விட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு, சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு கொதி வந்ததும் வேர்க்கடலை சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா கெட்டியாக வரைக்கும் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சத்தை எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் கிளறும்போது டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான். நம்ம எடுத்து வச்சாச்சு. அடுத்து உள்ள சாதத்தை ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கிளறி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், கிளறி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா 2-3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாதம்னே சொல்ல முடியாது. நம்ம சொன்னோம்னா தான் நெல்லிக்காய் சாதம்னே தெரியும். பார்க்குறக்கு லெமன் சாதம் மாதிரி, டேஸ்ட்டு புளி சாதம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.